வகை இருக்குது படிச்சோம். நேத்து நோட்ஸ் எழுதினாக்கள் அதை குரூப்ல கட்டாயம் போட்டு விடுங்கண்ணே. ஓகே. சரி. ரினோசா கட்டாயம் யாரு போடலாடியும் நீ சரி போட்டு விடும். சரி சார். ஓகே சரி. நேத்து 5வது கேள்வியை பார்த்தோம் கடைசா. ஓ சார். இன்னைக்கு 6வது கேள்வி பார்க்க போகிறோம். 6வது கேள்வி பார்ப்போம். சரியா காணிச்சுக்கோ. சரி அக்பர் வாசி பார்ப்போம் 6வது கேள்வி எனக்கு. ரூபாய் 600 கடனாக பெற்ற ஒருவர் ஒரு ஆண்டு 3 மாதங்களுக்கு பின்னர் வட்டியாக ரூபாய் 135 செலுத்தினால் அறவிடப்பட்டுள்ள மாத வட்டி வீதத்தை காண்க. ஓகே சரி. என்ன சொல்றான்னு சொன்னா ரூபாய் 600 கடனாக பெற்ற ஒருவர். அப்ப ஒருத்தர் கடனாக எவ்வளவு பெற்றார்? ரூபாய் 600 பெற்றுக்கொள்றார். ரூபாய் 600 பெற்றுக்கொள்றார் கடனாக பெற்ற ஒருவர் ஒரு ஆண்டு 3 மாதங்களுக்கு பின்னர் ஒரு ஆண்டும் 3 மாதங்கள் பிளஸ் 3 மாதத்துக்கு பின்னர் மாதம் சரியா பின்னர் வட்டியாக ரூபாய் 135 செலுத்தினால் வட்டி கொடுக்கிறாரு. அவர் வட்டி கொடுக்கிறார். வட்டியாக கொடுக்கிறார் அவரு ரூபாய் 135 செலுத்தினால் அறவிடப்பட்டுள்ள மாத வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்கிறோம். சரி இப்ப கவனிச்சுக்கோ. முதலாவது விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எளிய வட்டி சம்பந்தப்பட்ட சமன்பாடு. சோ எளிய வட்டிக்கான சமன்பாடு என்ன? I சமன் PTR க்கு 100. இதை ஒத்துக்கொள்றியா? ஓ சார். I சமன் PTR க்கு 100. இங்க இந்த 600 சொல்ற விஷயம் என்ன? முதல் P. ஒரு ஆண்டு 3 மாதம். ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 10 மாசம். 10 மாசம் என்ன? ஒரு வருஷத்துல 10 மாசம். 12 என்ன ஞாபகத்தில் எரிகிறீங்க? ஒரு வருஷத்தில் 10 மாதம் தான். 12 சொன்னேன். 12 10 கேட்டுச்சு. எல்லாம் மாறுது சரி. இப்ப மாறும் எல்லாம் மாறும். ஒரு ஆண்டுனா 12 மாதம், 3 மாதம், 12 3 எத்தனை மாதம் டோட்டலா? 15 மாதம். 15 மாதம். அந்த 15 விஷயம் எதை குறிக்குது? வட்டியாக ரூபாய் 135 வட்டினா எதுடா குறிக்குது? அப்ப எங்களுக்கு ஐ தெரியும். முதல் பி தெரியும், டி தெரியும், ஆர் தான் தெரியாது. கேள்வி ஆர் தான் கேள்வி 100 தெரியும். இப்ப பிரதிடுவோமா? ஓகே. ஐ தெரியும் எங்களுக்கு 135 சமன் முதல் பி தெரியும் எவ்வளோ? 600. எவ்வளோ? 600 டி காலம் எத்தனை மாதங்கள்? 15 மாதம். 15 மாதம். என்ன 15 மாதம். சார் ஆறு தெரியுமா? வட்டி வீதம் தெரியுமா? மாத வட்டி வீதம் தெரியுமா? அதான் கேள்வி. என்ன இது கிளியராடா? இந்த 2 சைபரை கேன்சல் பண்ணினாச்சு. 135 சமன் 6 தர 15. 6 தர 15 தர 6 15 எவ்வளோ? 90. 135 சமன் 90. எனக்கு 6 தான் தேவை. 90 தேவை. 90 பேருக்கு இங்க வந்தால் சரி. இப்போ 5ஆல சுருகி பார்ப்போமா? சரி 90க்குள்ள 5 எத்தனை முறை இருக்கும்? 90க்குள்ள 5 சார் 1 பண்ணிருங்க. 45. ஓகே இங்க பாருங்க. ஒரு 5 5 4 40க்குள்ள 8 என்ன? 8 5 40. அப்ப எத்தனை இருக்கீங்க? 18 இருக்கு. 135க்குள்ள 5 எத்தனை முறை இருக்கும்? எனக்கு 135க்குள்ள 5 7 5 10 2 மிச்சம் 2 மிச்சம் 25 5. அப்ப மேல எத்தனை?
25. மேலும் சுருக்கேலுமா? மேலும் சுருக்கேலுமா? ஏழான? ஏழா ஓம் 25 35 25. 13 10 போச்சுன்னா 3 தானே? ஓ 35. 35 எத்தனை நான் வருவீங்க கேளா? 27. 27 சொன்னாடா எத்தனால சுருக்கலாம்? 9ஆல 9ஆல சுருக்கலாம். 18 9 2 முறை, 27 9 3 முறை. அப்ப 3 × 2 3 × 2 சமன் 6. ஆகவே 6 சமன் 3 2 பிரிச்சு எவ்வளவு வரும்? 1.5. ஓகே, இன்னொருக்கா சொல்லித்தாரேன், நல்லா கவனிச்சுக்கோ. அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, ஒருத்தன் 600 சல்லி கடனாக பெற்றுக் கொள்றான். கடனாக பெற்ற சல்லியே அவன் 1 வருஷம் 3 மாதத்துல திருப்பி கொடுக்கிறான். 1 வருஷம் 3 மாதத்துல திருப்பி கொடுக்கிறான். 3 மாதத்தில் திருப்பி கொடுக்கும் போது அவன் வட்டியாக மட்டும் 135 ரூபா கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதன் மாத வட்டி வீதம் எவ்வளவு இருக்கிறான். சோ எங்களுக்கு சமன்பாடு தெரியும். I சமன் PTR என்கிற 100. எளிய வட்டி சமன் முதல் தர காலம் தர 100 மேல் 100 இருக்கு. அப்ப எளிய வட்டி இங்க எங்களுக்கு தெரியும் 600 சொல்றது P. ஒரு ஆண்டு 3 மாதம் டோட்டலா மாதத்துக்கு மத்தினா 15 மாதங்கள், அது T. வட்டி 135, அது I. கேட்ட கேள்வி R. சோ ஐக்கு 135, பிக்கு 600, டிக்கு 15, R போட்டாச்சு, கீழே 100. அப்ப இந்த 2 சைவர் இந்த 2 சைவரையும் கேன்சல் பண்ணினா 135 சமன் 6 தர 15 தர மறுபடியா. அப்ப என்ன 135 சமன் 6 தர 15, 6 தர 15 எவ்வளவு? 90 சமன் ஆகும். சோ இது பெருக்குது, இங்க வந்தால் பிரிக்கும். 135 90. 5ஆல சுருக்கினா மேல 18 கீழே 27, சாரி மேல 27 கீழே 18. மறுபடியும் 9ஆல சுருக்கணும்னு சொன்னா 2 மேல 3, 3 2ஆ பிரிச்சா உங்களுக்கு ஆன்சர் வரும் 1.5. கிளியரா புள்ள? நோட் பண்ணி அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒயிட் போர்ட் கிளியர் தானே புள்ள இருக்கு? சார். ஓகே, அக்மல் ஒவ்வொன்றையும் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு குரூப்ல போட்டுவிட. அடுத்த கணக்கு பாப்போமா? ஏழாவது கணக்கு யார் வாசிக்க போறீங்கடா? ஷிஃப்னா வாசிங்க. ரூபா 8000 கடனாக கொடுத்த ஒருவருக்கு 2 ஆண்டுகளின் இறுதியில் கிடைக்கும் மொத்த பணம் 9680 எனில் அளவிடப்பட்டுள்ள ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. என்ன அப்படிதானே? சரி, இப்ப காணி என்ன சொல்லுறான் அப்படின்னு சொன்னா, ஏழாவது கேள்வி, ரூபாய் 8000 கடனாக கொடுத்த ஒருவருக்கு. அப்ப ஏழாவது கேள்வி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒருத்தர் என்ன செய்யறாரு, எவ்வளவு சல்லி கடனா கொடுக்கிறாருல? ரூபாய் 8000 கடனாக கொடுத்த ஒருவருக்கு 2 ஆண்டுகளின் இறுதியில் கிடைக்கும் மொத்த பணம் 2 வருஷத்துக்கு பிறகு எத்தனை? 2 ஆண்டு, 2 வருடம். சரியா? 2 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கப்படுகின்ற மொத்த பணம் ரூபாய் 9680. கிடைக்கிறது எவ்வளவாம்? ரூபாய் 9680 அப்படின்னு சொன்னா அறவிடப்பட்டுள்ள ஆண்டு எளிய வட்டியை கேட்கிறான். அறவிடப்பட்டுள்ள ஆண்டு எளிய வட்டியை கேட்கிறான். அடி நல்லா கவனிச்சுக்கோ. என்ன கேள்வி எளிய வட்டி சம்பந்தப்பட்ட இந்த கேள்வி வந்தாலும் சமன்பாடு என்ன போடுவாய்? நீ எல்லாம் மைக்கோன் படிச்சது. சமன்பாடு என்ன போடுவாய்? சமன்பாடு என்ன போடுவாய்? முதல் தர காலம் தர. வெரி குட். I சமன் PTR இன்டில் 100. I சமன் PTR இன்டு 100.
இதான் போட போறீங்க. சரி, என்ன சமன்பாடு வந்தாலும் பரவாயில்ல. ஐண்டா என்ன? எளிய வட்டி. எளிய வாட்டி. பீண்டா முதல். முதல். டீண்டா காலம். 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 ஆறுண்டா வட்டி சதவீதம். வட்டி வட்டி வீதம். சதவீதம். 100 100. ஓகே. எங்களுக்கு இப்ப இதை வச்சு கண்டுபிடிக்கும் போது, அவன் தந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கும் போது 800 அப்படின்னு சொல்ற விஷயம் என்னது? எட்டு. சரி, 8000 சொல்ற முதல். விஷயம் என்னது? முதல். முதல். டி. 2 சொல்ற விஷயம் என்னது? கால். டி. காலம். சரி, இந்த 9680 அப்படின்னு சொல்றது என்ன விஷயம் சொன்னா, ஒருத்தர் 8000 ரூபாய் கடன் கொடுக்குறாரு, 2 வருஷத்துக்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமா சல்லி வாங்குறாரு 9600. நீ யோசிச்சு பாரு, நம்ம 8000 கொடுத்தா நம்ம திருப்பி வாங்குறதுனால எவ்வளவு வாங்கணும்? 8000 தான். 8000 தான் வாங்கணும். என்ன, நம்ம ஒருத்தர் 8000 கொடுத்தா வாங்க மாட்டேன். ஆனா இங்க 8000 கொடுத்தது வாங்கும் போது 9680 ரூபான்றான். எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாங்குறாரு அவரு? மேலதிகமாக எவ்வளவு வாங்குறாரு? 1680 ரூபாய். 1680 ரூபாய். வெரி குட். பிளஸ் 1680 ரூபா வாங்குறாரு. இந்த 1680 ரூபாய் விஷயம் தான் என்னது? வட்டி. வட்டி. ஐநூறு. வெரி குட், வெரி குட். அப்ப எங்களுக்கு பி தெரியும், டி தெரியும், ஐ தெரியும், 100 தெரியும். யார் கேள்வியா இருக்குமா? அப்ப ஆறு. ஆறு. வெரி குட். 6 தான் கேள்வி. பைய பெருமானம் என்ன? 1600. 1680. பி எவ்வளவு? 8000. சரி. காலம் எவ்வளவு? 2 வருஷம். இங்க இருக்கப்பட சார் மாசத்துக்கு நான் மாத்தலன்னு சொன்னா என்ன, ஆண்டு வட்டி வீதம் தானே கேட்கிறான். சோ நாங்க மாதத்துக்கு மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆர் தெரியாது. இதுல நோட்டு சுருப்போம், பாடா சுருப்போம். இந்த 2 சேவையை கேன்சல் பண்ணுவோம். 1680 சமன் 80 தர 2 ஆர். வேறு பெருக்கிறீங்களா என்ன செய்யும்? பெருக்கிறீங்களா? பிரிக்கும். சரி, 1680 பிரிக்க போறோம். 80 தர 2 காணிச்சுக்கோ. இந்த சேவரை கேன்சல் பண்ணும். 2 2 பிரிச்சா 1. 168 2 பிரிச்சா எவ்வளவு? 80. 84. 84. மேலே 84 கீழே 8. சுருக்கோமா? ஓகே. 488 0 4 40. 8 40. அப்ப எவ்வளவு வரும்? 10.5. 10.5%. சோ சுருக்கல்ல தான் உங்களோட விஷயம் எல்லாம் இருக்கு. ஓகேவா? நீ எந்த அளவுக்கு பிரிச்சு எடுக்கிறியோ அந்த அளவுக்கு உங்களோட பெனிஃபிட் இருக்குது. இந்த விஷயம் விளையும் கிளியரா? ஓகே. கேளுங்க, யாரும் டவுட் கேட்க போறாங்க? இந்த 2 வருஷம் வந்து போடாம 12 மாசம் வந்து போடலவா? 12 மாசம் போடலாம். ஏன்னு சொன்னா அவன் கேள்வியில என்ன கேட்கிறான்? ஆண்டு வட்டி வீதம் கேட்கிறான், மாத வட்டி வீதம் கேட்கிறான். பாருங்க கேள்வி பாருங்க. ஆண்டு வட்டி வீதம். சோ ஆண்டு வட்டி வீதம் நாங்க என்ன போடணும்? வருடம் தான் போடணும். சரி, அடுத்த கேள்வி பாப்போமா? சார், வருடம் தந்துட்டு மாத வட்டி வீதம் கேட்டா 12 தானே? வருடம் தந்து போட்டு அவன் மாசத்தை கேட்டானா நாங்க என்ன செய்யணும்? 2 வருஷத்தை மாத்தணும், 24 மாதங்கள் மாத்தணும். வாக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். எட்டாவது கேள்வி வாசிங்க. யாருன்னு சொன்னா ஏஎஃப் அஸ்னா வாசி. எட்டாவது கேள்வியா? ஆண்டு எளிய வட்டி வீதம் 8% இல் ரூபா 6000 ரூபாய்க்கு கிடைக்கும் வட்டி கிடைப்பதற்கு ரூபா 5000 என்ன ஆண்டு வட்டி வீதத்தின் கீழ் கடனாக கொடுத்தல் வேண்டும்? ஓகே, உண்மையை செல்லாசனா உனக்கு இந்த கேள்வி விளையுதா? இல்ல சார். ஏன் விளங்கவில்லை?
என்னமோ செல்லுதான் சார், ஒண்ணும் வழங்குதில்ல அப்படியா? ஓ, சரி, இப்ப நான் வாசிக்கிறேன், நீ பாரு. ஆண்டு எளிய வட்டி வீதம் 8%. அப்ப வட்டி வீதம் சொன்னா இப்ப புள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இப்ப பெரியாக வட்டி வீதம் சொன்னா அதோட குறியீடு என்னது? சதவீதம். அடே, I7 PTRல வட்டி வீதம் சொன்னா அதோட குறியீடு என்ன? ஆர். ஆர். அப்ப நீ என்ன செய்யணும்? R சமன் 8% அப்படின்னு போட்டுக்கணும். விளைஞ்சா இனி அப்படிதான் செய்யணும். R சமன் 8% போட்டுக்கணும். அடுத்து தொடர்ச்சியா பார்ப்போமே. வட்டி இதில் ரூபாய் 6000க்கு கிடைக்கும், சரியா? ரூபாய் 6000க்கு கிடைக்கும் வட்டி கிடைப்பதற்கு, சாரி, ரூபாய் 6000க்கு சார் கிடைக்கும் விளங்கல? கிளியர் இல்ல போயிட்டு. ஒயிட் போட்டா ஓ, வாய்ஸ் மிஸ்டேக் ஆகுது. ஓகே, கிளியர் ஆகும் கொஞ்சம் இருங்க, அப்படியே கிளியர் ஆகும். இப்ப நான் பேசுறது சரி கிளியரா இருக்கா? ஓ, ஓ, சரியாயிடு. ஓ, சரி. ஓகே, சரி, நான் பேசுறது கிளியர் இருந்தா போதும் இப்போதைக்கு. அப்ப என்ன ஆண்டு, சரி. சரி, எளிய வட்டி வீதம் ரூபாய், சாரி, வீதம் 8%. ரூபாய் 6000க்கு கிடைக்கும் வட்டி கிடைப்பதற்கு ரூபாய் 5000 என்ன ஆண்டு வட்டி வீதத்தின் கீழ் கடனாக கொடுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப காணி அவருக்கு சல்லி எவ்வளவு வேணும்னு சொன்னா 6000 ரூபாய் சல்லி வேணுமா? என்ன, 6000 ரூபாய் சல்லி வேண்டுமா? பட் அவர்கிட்ட இருக்கிற சல்லி எவ்வளவோ? 5000 ரூபா. எப்படி கேக்குறான் கொஞ்சம் நீங்க பாப்பா. நீங்க என்ன சொல்றான்? ஆண்டு எளிய வட்டி வீதம் 8%. ரூபாய் 6000க்கு கிடைக்கும் வட்டி கிடைப்பதற்கு ரூபாய் 5000 என்ன ஆண்டு வட்டி வீதத்துக்கு? ஓகே 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 ஓகே. என்ன தெரியுமா சொல்றான்? நல்லா காமிச்சுக்கோ. வட்டி வீதம் 8ஆம், R சமன் 8ஆம், R சமன் 8%. 8% வட்டிக்கு 6000 ரூபாய் என்ன செய்யறாங்க? கொடுத்தாங்க சொன்னா வட்டி வீதம், சாரி, வட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு இருக்கிறான். ஒண்ணு யோசிக்காத, நான் கிளியர் பண்ணி தாரேன், ஒண்ணும் பயப்படாத, ஓகேவா? என்ன, நான் திருப்பி மாறேன். 6000 ரூபாய் சல்லிக்கு 8% எளிய வட்டி எவ்வளவுன்னு இருக்கிறேன். முதலாவது விஷயம் எப்படி பிள்ளைகள்? 6000 ரூபாய்க்கு 8% எளிய வட்டி எவ்வளவுன்னு கேட்கிறான் ஒரு வருஷம். எப்படி? ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய்க்குரிய 8% எளிய வட்டி எவ்வளவுன்னு கேட்கிறான். அந்த எளிய வட்டிய, சரியா, முதலாவது அந்த வட்டியை கண்டுபிடிக்குமா? ஓகே, நான் கிளியர் பண்றேன், ஒண்ணு யோசிக்க, டென்ஷன் ஆகாத. 6000 ரூபாய்க்குரிய 8% எளிய வட்டியை கண்டுபிடிப்போமா? அப்ப சமன்பாடு போடுவாங்க. I சமன் PTRன் கீழ் 100. எளிய வட்டி தான் கேள்வி. முதல் தெரியும் எவ்வளவு எங்களுக்கு? 6000 ரூபாய். காலம் எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. எத்தனை சதவீதம் வட்டி? 100. சுருக்குவோமாங்க. இந்த சேவரை கேன்சல் பண்ணினா 60 தர 8. வாங்க பிறகு பார்ப்போம். 6×8 அப்ப யோசிச்சு பாருங்க, 6000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவர் 8% எளிய வட்டிக்கு கொடுக்குறாருன்னு சொன்னா அவருக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வரும்? 450 ரூபாய். தொடர்ச்சி கேள்வி என்னன்னா, இந்த 450 ரூபாய் வட்டி இருக்குதானே, இந்த 450 ரூபாய் வட்டி எவ்வளவு முதலினால் கிடைக்கப்படுகின்றது? 6000 ரூபாய் 450 ரூபாய் கிடைக்கும். அடுத்து இன்னொருத்தர் வாராரு, அவர் சொல்றாரு, எனக்கு 450 ரூபாய் வட்டி வேணும், ஆனா எனக்கு 5000 ரூபாய் இருக்குது. எனக்கு 480 ரூபாய் வட்டி வேணும், ஆனா எனக்கு 5000 ரூபாய் தான் இருக்குது. அப்ப அடுத்த சப்ஜெக்ட் நல்லா காமிச்சுக்கோடே, நல்ல சட்டப்படி கேள்வி. அவன் சொல்றான், எனக்கு வட்டி வேணும் 480 ரூபாய். வட்டி வேணும் 480 ரூபாய்.
அதே நேரம் ஒரு வருஷத்துலயும் எனக்கு வேணும் P சமன் 1 ஒரு வருஷத்துலயும் வேணும். என்னிட்ட முதல் இருக்குது 5000 ரூபாய். என்னிட்ட முதல் இருக்குது 5000 ரூபாய். அப்ப கேட்கிற கேள்வி வட்டி வீதம் நான் எவ்வளவுல கொடுக்கணும், வட்டி வீதம் நான் எவ்வளவுல கொடுக்கணும். அப்ப அதே சமன்பாடை மறுபடியும் போடுவோம். I சமன் PTR கீழ் 100. I எவ்வளவு இப்ப எங்களுக்கு தெரியும், எவ்வளவு I 480. முதல் எவ்வளவு 5000. காலம் 1. வட்டி வீதம் தெரியாது. வாங்க சொல்லுப்போம். இந்த 2 சைபர் இந்த 2 சைபர் 480 சமன் 50. 50 பேருக்கு வந்தா பிரிக்கும். 480 50 சமன் இதையும் கேன்சல் பண்ணா 48 அப்படிக்கும். 45 4 மிச்சம் 90 பசங்களுக்கு 30 6 30. எவ்வளவு வரும் கூடாது? 6 சமன் 9.6%. இப்ப இந்த கேள்வி என்ன விளக்கத்தோட சொல்லி தரவா? ஓகேயா? சரியாடா? ஓகே. அந்த கேள்வியை வந்துக்கிட்டு நான் என்ன மெத்தட்ல சொல்லித்தரேன். 2 பேர் இருக்கிறான். எப்படி பிள்ளையோ 2 பேர் இருக்கிறான். சரியா? இந்த ஏ அப்படின்னு ஒரு தெரியும், பி அப்படின்னு ஒரு தெரியும். ஏ அப்படின்ட்டு சல்லி இருக்குதா 6000 ரூபாய். அதே நேரம் பி அப்படின்னு ஒருத்தன்ட்டு சல்லி இருக்குது 5000 ரூபாய். இதை ஒத்துக்கொள்றியா? விளங்குதா? ஏ பின்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஏ அப்படின்ட்டு இருக்குது சல்லி 6000. அதே மாதிரி பிட்டு இருக்குது எவ்வளோ 5000. இந்த ஏ அப்படின்றவன் எத்தனை சதவீத எளிய வட்டி கொடுக்குறான் ஒரு வருஷத்துக்கு? எத்தனை சதவீதத்துக்கு? 8% எளிய வட்டி ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறான். கொடுக்கறதால அவனுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வருது? 480. இதை ஒத்துக்கொள்றியா? ஏ அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஏட்ட இருக்கிற சல்லி 6000 ரூபாய். அவன் 8% எளிய வட்டி கொடுத்தான். அவனுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வருது? 480. இதை பார்த்த பீங்க நபர் அவன் யோசிக்கிறான், எனக்கு இதே வட்டி வேணும். எப்படி? எனக்கு இதே வட்டி வேணும். இதே வட்டி 480 ரூபாய் வட்டி வேணும். ஆனா எனக்கு இருக்கிறதோ 5000 ரூபாய். அப்ப இவரை விட இவருக்கு எவ்வளவு குறைவாக இருக்குது? 1000 ரூபாய் குறைவா இருக்குது. ஒருவேளை 6000 ரூபாய் இருந்தா பிரச்சனை இல்லை. 1000 ரூபாய் குறைவா இருந்தா 8% அவர் வட்டி கொடுக்கணுமா, இல்லாட்டி அதை விட கூட கொடுக்கணுமா? அதை விட கூட கொடுக்கணும். அதான் கேள்வி. அப்போ முதல் தெரியும் வட்டி தெரியும், அதாவது முதல் தெரியும் வட்டி தெரியும், சரி முதல் தெரியும் வட்டி தெரியும், காலம் தெரியும், வட்டி வீதம் தான் தெரியாது. அதை போட்டு இவரே கண்டுபிடிக்க 9.6% வருது. நம்மளால் இவர் கொடுக்கறா 8% கொடுக்கலாம், இவர் கொடுக்கறா எத்தனை சதவீதத்துல கொடுக்கணும்? 9.6. அப்பதான் என்ன ஒரே 2 பேருக்கும் ஒரே அளவான என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். இதுதான் அந்த கேள்விக்கான விஷயம். இப்ப கிளியரா விளைஞ்சா என்ன? விளைஞ்சா எப்படி கேள்வி பாத்தியா? வாய்க்கால கொட்டாய் வரும். சரி ஓகே. இந்த I சமன் PTR